நம்ம அப்படியே தனித்தீவுக்கு நடக்க ஆரம்பிச்சதுதான். நடக்கிறோம் நடந்து போய்க்கிட்டே இருக்கோம். அருவியை காணோம். அப்ப மனசுல தோணுது ஒரே விஷயம் தான். இன்னும் எப்படி துறையா அதுக்குள்ள நான் செத்துருவேன் போலயே. இப்படியே நடந்து போனா செட் ஆகாது. எங்க 2 பேத்தையும் ஒரு போட்டோ எடுன்னு சொல்லிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அங்க இருக்கிற மரத்தெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு மரம் பக்கத்துல ஒரு 4, 5 போட்டோ எடுத்துட்டு டக்குன்னு பார்த்தா குட்டி ஆறு மாதிரி ஒண்ணு ஓடுது. இந்த குட்டி ஆற கடக்கலான்னு போகும்போது என் மைண்டுக்குள்ள ஒரு சந்தேகம். ஆமா அண்ணன் ஆள் இல்லாத தீவுன்னு தானே சொன்னேன். இப்ப பாரு வயசான பாட்டி முதற்கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் கேட்டதுக்கு, தம்பி இதுல ஒரு சின்ன அருவி இருக்கா, அதுக்கு தான் ஆள் வரும். இதுக்கு மேல ஒரு அருவி இருக்கு, அதுக்கு ஆளே வராது அப்படின்னு சொன்னாரு. என்னென்ன சொல்றீங்க? இதுக்கே என் உயிர் போயிரும் போல இருக்கு. மேல வேற நடந்து போகணுமா நானு? அதுக்கு அந்த அண்ணன், தம்பி இப்ப கஷ்டப்பட்டாதான் அடுத்து சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு சிறப்பான அருவியை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. இந்த அருவில கூட அவ்வளவா கூட்டம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த அருவில ஃபேமிலியா வர்றவங்க கூட ஒண்ணா சேர்ந்து குளிக்கலாம். மேல பாத்தீங்களா பசங்க கட்டையை தூக்கி விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் விட்டா தலையில போட்டுருவானுங்க. கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கணும். தனி தீவுக்கு போனோமா என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.